அடங்க அப்பா, பயங்கர டிராமாக்காரியா இருப்பா போல இருக்க. செம்மையா தான் நடிக்கிறா. பாத்துருக்கு. என்ன கதிர், வெளியில போனீங்க? நைட் எப்ப வந்தீங்க? அது வரது கொஞ்சம் லேட் நைட் ஆயிடுச்சு. சரி. ஐயோ, என்னடா என்னாச்சு? இப்படி படுத்திருக்கா? என்னன்னு தெரியல, இப்படிதான் நடுங்கிட்டே இருக்கா. நடுங்கிட்டு இருக்காளா? ஏன், உடம்பு சரியில்லையா? ஐயோ அபி, அபி என்னடா இப்படி நடுங்குது? ஏதோ பயந்த மாதிரி தெரியுது. நீ என்ன பண்ணி தொலைச்ச? நான்லாம் ஒன்னும் பண்ணல, நைட்டு முட்டி போட வச்சேன், அவ்வளவுதான். ஏய், என்னடா நீ? நேத்து ஈஸ்வரியோட அத்தை வந்து சாமி ஆடிட்டு போயிருக்காங்க. இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்க? சும்மாவே இருக்க மாட்டியா நீ? ஐயோ டேய், ஃப்ரிட்ஜ்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி நடுங்கிட்டு இருக்கா. இப்ப என்னடா பண்றது? ஷோ டேய், நீ போய் அபிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போய் அழகு கூட்டிட்டு வா போ. எதுக்கு அதெல்லாம்? சும்மா நடிக்கிறாங்க. டேய் போடானா. அபி ப்ரோ 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 என்னடா என்னாச்சு? ஏன் பாட்டமா இருக்க? உடம்பு முடியல ப்ரோ, குளிர்ல நடுங்கிட்டு இருக்கா. என்னடா சொல்ற? குளிர்ல நடுங்கிட்டு இருக்காளா? சரி வா. என்னாச்சு? ஈஸ்வரி அபிக்கு ஒரு மாதிரி குளிர் ஜரம் மாதிரி வந்து குளிர்ல நடுங்கிட்டு இருக்காங்க. அபி, அபி, ஈஸ்வரி, அபி, அபிமா, அபிமா, அபி, அபி, என்னாச்சு? அபிமா, அபி, 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 ஈஸ்வர், அபி பிள்ளைக்கு ரொம்ப முடியல போல, உடனே தூக்க ஆஸ்பத்திரிக்கு போவோம். சின்னையா இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. கதர், நீ அபி ஏதாவது டார்ச்சர் பண்ணியா? டார்ச்சர் நானா? சொல்லு, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். அண்ணி, அபி நைட்ல நல்லா தான் இருந்தா. நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்து பார்த்தா பாயில படுத்துட்டு குளிர்ல நடுங்கிட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் துருக்ஸ கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் ப்ரோவையும் கூட்டு வந்து காட்டினேன். இங்க பாரு, உன் நடிப்பெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அபிய பத்தி A to Z தெரியும். இவ பயப்படுற மாதிரி ஏதாவது நடந்தாதான் இவ இப்படி நடுங்கி துடிப்பா. நீ என்ன பண்ணிருக்க? என்ன ஈச நீ இப்ப அபி பிள்ளைய பாக்குறதா முக்கியம். அவன்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க. பாப்பலாம். பாருங்க சின்னையா, அபி இங்க இருக்கவே வேண்டாம். நம்ம ரூமுக்கு கூட்டிட்டு போலாம். சரி வா. சரி பார்த்து மெதுவா மெதுவா கூட்டிட்டு போங்க. மெதுவா. அபிமா, என்ன என்னாச்சு? என்னமாச்சு? ஈஸ்வரி என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு ஈஸ்வரி? அக்கா, இந்த வைஜெயந்தி வந்து கதிர் மேல அபாண்டமா பழிய போட்டுட்டு போனதுல இருந்து அபி அழுதுட்டே இருக்காக்கா. நம்ம புருஷனை பத்தி நம்ம அத்தையே இப்படி சொல்லிட்டாங்கன்ட்டு அவளால தாங்கிக்கவே முடியல போல. பாவம், கதிரும் அவளுக்கு எவ்வளவோ சமாதானப்படுத்த பார்த்தா. ஆனா அபி கேட்கவே இல்லக்கா. கதிர்கிட்ட அழுதுட்டே இருந்திருக்கா. என் அத்தை சொன்னதை பெருசா எடுத்துக்காதீங்க, நான் உங்களை நம்புறேன்னு சொல்லி அழுதுருக்கா. அழுது அழுது அபிக்கு உடம்புக்கே முடியாம போயிருக்குக்கா. துர்கா மேடம், ஈயம் பூசுற வேலைலாம் ரொம்ப நல்லா பாக்குறீங்க. அபியோட பயத்துக்கும் நடுக்கத்துக்கும் நீங்க சொல்ற கட்டுக்கதைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. அபிய நேத்து நைட்டு தான் நான் வந்து பார்த்தேன். அப்ப இவ நல்லா தானே இருந்தா, என்கிட்ட நல்லா தானே பேசினா. அபி அதனால அழுதுட்டே இருந்தான்னு நீங்க சொல்றது உண்மை இல்ல. என் அபி வேற ஏதோ ஒரு விஷயத்துல டிஸ்டர்ப் ஆயிருக்கா. ஈசு, அபிக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு அப்புறமா யோசிப்போம். முதல்ல அபிய டாக்டர் விட்டு கூட்டு போவோம். வா. வேண்டாம் சின்னையா, நீங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போங்க. டீபாய் கடையில டேப்லெட்ஸ் வச்சிருக்கேன், போய் ஃபாஸ்டா எடுத்துட்டு வாங்க. சரி. டேய், நீ அபி கிட்ட ஏதாவது சொன்னியாடா? நீ ஏதாவது கோவப்பட்டியாடா? ஐயோ டாட், இல்ல டாட், நான் எதுவும் பண்ணல. நேத்து நாங்க வெளியே போயிட்டு அப்படியே ஹோட்டல்ல நைட்டு டின்னர் முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் அபி ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தா. அப்புறம் நைட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு அவங்க அத்தை வந்து பேசிட்டு போனதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு போல இருக்கு. அப்பதான் அழுதுகிட்டே என்கிட்ட அத்தை சொன்னதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க, அவங்க சொன்னதெல்லாம் நான் நம்பவே இல்லை, நீங்க எனக்கு துரோகம் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும்னு சொன்னான். நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அபியோட அழுகையை நிறுத்த முடியல டாட்.
அதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிருக்கு. நான் பதறி போய் திருக்ஸை கூப்பிட்டு வந்தேன் டாட்.